அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, ஏர்வாடி தர்கா போகிறோங்க. நிறைய டைம் நாங்கள் ஏர்வாடி தர்கா போயிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு அதை பற்றி தெரியலை. உங்களுக்கு அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாங்க. இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு. சாரி, இப்போதைக்கு டெம்பரரியாக பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இது வந்து ராம்நாடுடைய ரயில்வே ஸ்டேஷன். பெட்ரோல் போடணும்ல? ஆமாம், நின்றுச்சுண்ணா. பெட்ரோல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இதாங்க மெயின் ஜங்ஷன். இப்போ காமிச்சோம்ல பஸ் ஸ்டாண்டு, இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு 2 இயர்ஸ் இங்கே தான் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். இங்கேருந்து ஏர்வாடி 28 கிலோமீட்டர் வருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா 28 கிலோமீட்டர் கரெக்டாக. இந்த பிரிட்ஜு வேலை போயிட்டுருக்கனால கொஞ்சம் இந்த ரோடு சரியில்லாமல் இருக்கும். மற்றபடி ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா ரோடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க. அதே மாதிரி நீங்கள் மதுரை ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. அங்கேருந்து தான் நேராக உங்களுக்கு ஏர்வாடி ரோடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியிருக்கு. சரிங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் விளாக் எடுப்போம். இதுதாங்க பறவைகள் சரணாலயம். பறவை சீசனுக்கு வந்து டயத்தில் ஃபுல்லாக இந்த சைடு வருங்க. இங்கே ஒரு போர்டு இருக்கும் பாருங்க, பறவை சரணாலயம்னு சொல்லிட்டு. சக்கரக்கோட்டை கம்மாயில் வத்துனதுக்கப்புறம், தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளரிக்காய் போடுவாங்க. வெள்ளரிக்காய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காட்டுக்கு வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மித்த ஊரில் சாப்பிட்றதுக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து அது ஒரு அடிப்பொலியாக தான் இருக்கும். ஐயா பார்க்குறாரு, யாரா அவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சைடு உள்ள ரோடு இன்னும் அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் 4 வே போடலை, 2 வே தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க எல்லோரும். இந்த பக்கெட்டு போனால் திருப்பலானி நேராக போய்கிட்டே இருக்கணும். ஐயா எப்படி போகிறாருப்பாங்க ரோட்டில். வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க எல்லோரும். ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த கீழக்கரையில் ஃபேமஸ் வந்து இன்னொன்று இருக்குது, நான் வந்து சொல்கிறேன், நம்ம வரும்போது சொல்கிறேன். அதை பற்றி கீழக்கரைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இன்னும் நம்ம கீழக்கரை உள்ளே போகலை. மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம போகலை. இங்கே நம்ம வந்து ரைட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க. ரோடு காமிக்கிறேன், போட்டிருக்கு பாருங்கள், வே டு ஏர்வாடி, ஏர்வாடி செல்லும் வழி. இதுலேருந்து கட் ஆயிருங்க. இதில் வந்து நேராக போகிறது தான். இங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் கீழக்கரை போயிடலாம். இங்கே ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் போனால் அந்தளவுக்கு எதுவும் கடைகள் இருக்காது, அதிக கடைகள். அதனால் இங்கே சாப்பிட்டுக்கிறீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். பிரியாணி, மந்தி எல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷல் கீழக்கரை சைடு. இதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஹோட்டல் எதுவும் இருக்காது. எப்படி வராம பார்த்தீங்களா? ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கி இந்த லெஃப்ட்டு தான் ஏர்வாடி தர்கா. நீங்கள் நேராக போனீங்கன்னா சாயல்குடி, தூத்துக்குடி ரோடு போகும். அதனால் இந்த இதில் வளைஞ்சிருங்க. 2 ஆர்ச் போட்டிருக்கோம். இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கோங்க ஏர்வாடிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேராக இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா ஏர்வாடி வந்துருச்சு. ஏர்வாடி தர்கா. எந்த ஒரு டோலும் கட்ட தேவையில்லை. பைக்குக்கு இது வரைக்கும் நான் கட்டினது கிடையாது. யாரும் கட்டியாதீங்க பைக். காருக்கு மட்டும் பார்க்கிங் கேட்பாங்க. இதுக்கு வந்து டவுன் பஸ்ஸஸும் இருக்குங்க. இந்த போது பாருங்கள், டவுன் பஸ்ஸஸ் இருக்குது. ராம்நாட்லேருந்து வர்றது 25 ரூபா தான் டிக்கெட்டு. அங்கேருந்து நம்ம ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினீங்கன்னா அங்கே ஏர்வாடி தர்காவில் உங்களை இறக்கி விட்ருவாங்க. முடிஞ்சளவு உள்ளக்க நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏர்வாடியில் ரொம்ப ஃபேமஸ் வந்து சந்தனக்கூடு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதிகப்படியான மக்கள் வர்றது வந்து ஏர்வாடி சந்தனக்கூடுக்கு தான் வருவாங்க.
முஸ்லீம்ஸ் தான் வரணும், கிறிஸ்டின்ஸ் வரக்கூடாது, ஹிந்து வரக்கூடாது அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லா மதத்தினர்களும் உள்ளக்க வரலாம். நம்ம அப்படியே ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒரு தடவை சுற்றி காமிச்சதேன். ஏர்வாடி தர்கா நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை காமிச்சிட்டு நான் அப்படியே சுற்றுறேன். இதாங்க ஏர்வாடி பஸ் ஸ்டாண்டு. ஏர்வாடிக்கு பின்பக்கத்து இதாங்க. பேக் சைடு வியூ பார்த்துட்டீங்களா? ஓகே, திரும்பி நம்ம அந்த பக்கத்து சுற்றி போவோம். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் லைட்டாக தட்டி விட்ருங்க. இப்போ இங்கே வந்து ஏர்வாடிக்கு இப்போ வந்தாச்சு. வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து உள்ளக்க போய் கேமரா எடுக்கலாமான்னு கேட்டோம். இப்போ வந்து உள்ளக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளக்க தர்காவுக்கு போயிட்டு வந்துக்கலாம். இங்கே வந்து ஏர்வாடிக்கு வர காரணமே என்னென்னா, புத்தி பேதில் வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்துட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் இருந்து சரி பண்ணிட்டும் போகிறாங்க. நிறைய பேர்த்துக்கு சரி ஆகிருக்கு. சில நோய்கள் வந்து குணமாகவே முடியாதுன்னு டாக்டர் கைவிட்டவங்க கூட இங்கே வந்து சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து கூட மக்கள் வராங்க. அதோட நார்த்து சைட்லேருந்து அதிகமாக வராங்க. எஸ்பெஷலி வந்து கேரளாலேருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உள்ளக்க வந்தாச்சு. உள்ளக்க வந்துட்டு ஒரு சில பிக் மட்டும் நான் எடுத்திருப்பேன். அவங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு டாக்டர் அவங்களுடைய கலரை இங்கே இருக்கிறது. ஒரு வாரம் இருந்துட்டு போகிறாங்க. அந்த டாக்டரே வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நிறைய பேர்த்துக்கு சரியும் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நம்ம இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து போயிட்டு எப்போ இங்கே வந்து ஒரு தாயத்து கட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன். அவங்க எப்படி தாயத்து பண்ணுறாங்க, அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து இதுக்கடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். சரௌண்டிங் உள்ள இடத்த ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நல்ல இது எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதுனே. வெளியே எடுத்து போடுங்க. நாங்கள் நல்லா விற்கிறோம் வைக்கிறோம். நல்லா இனி சேர்த்து நல்லா இருக்கு. ஒரு காமிங்க ஃப்ரெஷ்ஷாக. அவருடைய பேர் அனசுல்தான் இப்ராஹிம் ஹரி பேர் இது ஒரு கட்டுற. இது உங்களுக்கு கட்டுறதுக்காக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும், தாயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது, உள்ளக்க என்ன இருக்குது அப்படிங்கிறத. நான் அந்த கேள்வியை வந்து பாய்கிட்ட சொன்னேன். அதுக்கு வந்து பரவாயில்லப்பா நம்ம வீடியோவிலே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, அதில் என்ன வேர்டு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெளிவாக சொல்லி செஞ்சே காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இங்கே உள்ள தாயத்து ஏர்வாடி தாயத்து, பாபாவுடைய தாயத்து. இது அவங்களுடைய பேர். பாபாவுடைய அனசுல்தான் இப்ராஹிம் ஹரி பதியத்துமா. ஒரு சாதாரண என்னென்ன ஃபீவர் காய்ச்சல் வருதோ அதுக்குண்டான நம்ம அதே ஒரு மகத்துவமான எல்லா நோயும் தீரும். ஓகே, ஆமாங்க, நம்ம இப்போ இப்படியே கிளம்பலாம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. நம்ம அடுத்து நம்ம போகிற இடம் வந்து கீழக்கரை தான். கீழக்கரையில் வந்து லொதல் ஃபேமஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்வாடியில் போய் விசிட் பண்ணி பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டு தான் போனோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு இந்த இடத்தையும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். கீழக்கரை வந்தாச்சு. கீழக்கரையில் வந்து லொதல் கடைக்கு வந்தாச்சு. நம்ம எப்பயும் வாங்குகிற கடை காமி. கடையோட பேர் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஏர்வாடி வந்துட்டு கீழக்கரை விசிட் பண்ணுறவங்க நம்ம அண்ணன் கடைக்கு வந்துட்டு லொதல் வாங்கிட்டு போங்க. லொதல் வாங்கிட்டு இப்போ நேராக நம்ம வந்து இதுக்கு தான் போயிட்டுருக்கோம், கடற்கரைக்கு. ரூட்டை மறந்துடாதீங்க. நீங்கள் இங்கே யார்கிட்ட கேட்டாலும் செல்லக்கனி லொதல் கடை எங்கே இருக்குன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. கீழக்கரை நீங்கள் உள்ளக்க வந்தோடனே லைட் ஹவுஸ் பக்கத்தில் இப்போ போக போகிறோம். வாங்க வழி.
இப்போ நம்ம லைட் ஹவுஸ் பக்கத்தில் போயிட்டு சாப்பிட போகிறோம். கடல் வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ. அப்பா இப்போ வாங்க வண்டி நேராக உள்ளே போயிடுவோம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நேராக தண்ணிக்குள்ளே போய் விட்டுருவோம் வண்டியை. சொல்லுங்க. குட்டி பசங்களாம் பார்க்குறேன், என்னடா அவன் புதுசாக இருக்காங்க அப்படின்னு. ஐயோ வந்தாச்சுங்க. பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. எவ்வா நல்லா இருக்குல்ல? ஓகே, உங்களுக்கு நான் அடுத்த இதில் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லபடியாக கீழே இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வரும்போது இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டு தான் கூட இருக்கிறோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா வரும்போது மறக்காமல் லொதல் வாங்கிட்டு லொதல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கடலோர காற்றுல சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அலெக்ஸ், நீ பேசு. பாய். ஏன் பேசுறா? பாய் 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 டாடா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிரி.